அதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, பழைய சம்பவங்கள் அப்ப டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகல. இப்ப நம்ம ட்ரோன் டெக்னாலஜி வச்சிருக்கோம். சிசிடிவி இரவுக்கு 1000 கண்கள்னா பகலுக்கு பல லட்சம் கண். ஏன்னா அவ்வளவு சிசிடிவி நம்மகிட்ட இருக்கு. அப்போ கனிமொழி சொல்றது தவறு. மக்கள் கூட நம்ம சொல்லவே முடியாது. மக்கள் கூடின பிறகு எல்லாம் கூட போறாங்கன்னு தெரியும் போது அது கூடி முடிச்ச பிறகு நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தோம் இப்படிதான் நம்ம பார்க்க முடியும். பழைய சம்பவங்களை எல்லாம் சுட்டி காட்டி அந்த ஆட்சியில் நடக்கலையா இந்த ஆட்சியில் நடக்கலையான்னு சொல்றது தவறு. ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கிடணும். அது பொறுப்பேற்றுக்கிறத விட்டுட்டு நம்ம அதை ஜனங்க பேர்ல பழி இல்ல ஏகப்பட்ட பேர் நம்ம எதிர்பார்க்காத அளவு கூட்டிட்டாங்க, இவ்வளவு லட்சம் பேர் கூடக்கூடாதுன்னா அப்போ இவ்வளவு லட்சம் பேர் கூடுற ஒரு ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு தமிழ்நாட்டுக்கு யோக்கியதை இல்லைன்னு ஆகி போயிடும். நேற்றைக்கு நைட்டே உயர் அதிகாரிகளோ இல்ல அமைச்சர்களோ பாதிக்கப்பட்டவங்க குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அப்படிதான் நடக்கும் எப்போ. ஆனா அதுக்கு ஒண்ணும் வழி இல்லை. அப்புறம் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து நீங்க என்னதான் இதுக்கு சமாதானம் சொன்னாலும் ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப ஆளுங்கட்சி தரப்புல இருந்து இந்த மாதிரி பதிவுகள் போடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. எதிர்கட்சி குறை சொல்லுங்க, அதிக ஒரு மிகைப்படுத்தி கூட குறை சொல்லும், அது வேற விஷயம். இன்னும் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணுங்க. அதிகார வர்க்கத்துக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில ஒரு கேப் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அதாவதுங்க, நான் ஆக்டிவ் பத்திரிகையாளர் இருக்கும்போது இன்டெலிஜென்ஸ் விங்கு உயர் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பத்திரிகையாளர்களிடையே தொடர்பு வச்சிருப்பாங்க. அது எல்லா ஆட்சியிலையும் உண்டு. ஆனா இப்ப நான் இப்ப இருக்கிற அதாவது என்னோட பழைய நண்பர்கள்லாம் இப்ப ஆக்டிவா இல்ல, பத்திரிகை உலகத்துல ஆக்டிவா இல்ல. ஆனா மத்தவங்ககிட்ட நான் கேட்கறேன், இந்த மாதிரி அரசாங்கத்துல இருந்து யாராவது உங்களோட டச்ல இருக்காங்களா? ஒண்ணுமே இல்ல. சரி, அதிகார வர்க்கம் தனியா இருக்கு, இப்போ ஆட்சி தரப்பு தனியா இருக்கு. ஜல்லிக்கட்டு இதோட நான் பார்த்திருக்கேன், 5 நாள் வெளியேறினாங்க, எந்த அசம்பாவிதமும் இல்ல, யாருமே அதுக்கு கண்ட்ரோலே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஜனங்க தங்களுக்கு தாங்களே கட்டுப்பாடு வச்சுட்டு தான் போனாங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு குரல் எழுப்பின விஷயம் இது. மெரினா பிற ஊர்கள்ல நடந்தது பார்த்தீங்களா? அதுலயுமே சின்ன ஏரியால இருந்து ஆயிரக்கணக்கான பேர் வெளியில போனாங்க. திருச்சியில எல்லாம் நம்ம லைவா டிவில கவர் பண்ண விஷயம் தான். அப்போ சுய கட்டுப்பாடோடு ஜனங்களே போகும்போது நீங்க மிக எளிதாக இவ்வளவு பெரிய ஒரு கிரௌடு வெளியில போகுது, அவங்க இப்படி ஆயிரும்னு ஏன் யூகிக்க தவறிட்டீங்க? அப்படின்னா உங்களுக்கு கிரௌட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கே இல்ல. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்றைய தினம் சென்னையில் ஒரு 15 லட்சம் பேர் கூடியிருந்தாங்க. காரணம் இந்த விமான சாகச படை நிகழ்ச்சிக்காக. சென்னையில் அது ஒரு பெரிய லிம்கா சாதனை புத்தகத்திலாம் இடம் பெற்றிருந்தது அப்படின்னு நம்ம பரவலாக அதெல்லாம் பார்த்தோம். அதற்கு பின்னால் நடந்த சம்பவங்கள் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 5 பேர் பலியாயிருக்காங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. நிறைய குளறுபடிகள் நடந்திருக்குன்னு பலராலும் விமர்சிக்கப்படுது. குறிப்பாக ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசில் இருக்கக்கூடிய விசிகாவின் ஆதவ் அர்ஜுன் அவர்களால் கூட இது விமர்சிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கனிமொழி அவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கூடுவதை தவிர்க்கணும், சமாளிக்க முடியாத கூட்டங்கள் கூடுவதை தவிர்க்கணும் அப்படின்றது ஒரு பார்வையாக இருக்குது. முதல் கட்டமாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான இந்த சாகச நிகழ்ச்சிகள் ஏற்கனவே நம்ம ஊரில் நடந்திருக்கு. இதை சரியாக திட்டமிடலைன்னு சொல்லலாமா, இல்லை மக்களின் அதீத ஆர்வம்னு சொல்லலாமா சார்? உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு நமது ஆறுதல், உரிய நிவாரணம் தர வேண்டும் என்பது நமது வேண்டுகோள். இந்த ரெண்டையும் முதல்ல நம்ம பதிவு செஞ்சிரும். இதில் கவர்மெண்டோட ஃபெயிலியர் தான், அதாவது குறிப்பாக காவல்துறையோட ஃபெயிலியர் தான். ஏன்னா நான் பத்திரிகையாளனாக பார்த்த இந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாம்பீடு சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு 4-5. ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச மகாமகம், இன்னொன்று வேளாங்கண்ணியில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அதுக்கு பிறகு ராமேஸ்வரம், சமீபத்தில் நடந்த திருநெல்வேலியில் ஒரு ஸ்டாம்பீடு, இதே மாதிரியான ஸ்டாம்பீடு. போன வருஷம் அதாவது வட இந்தியாவில் நடந்த அந்த ஹத்ரஸ் உயிரிழப்பு சம்பவம், இப்படி பல சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 சம்பவங்கள் இப்படி இருக்கு. மகாபுஷ்கரம், இந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கு. ஆனா நம்ம இதுல இருந்தெல்லாம் பாடம் கத்துக்கலங்கிறது தான் என்னோட ஒரு வருத்தமான விஷயம். என்ன காரணம்னா, இன்டர்நேஷனலா கிரௌடு மேனேஜ்மெண்ட்டுக்கு எஸ்ஓபி இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஓபி பல்வேறு நாடுகளால் கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே எஸ்ஓபி அறிமுகமாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, பழைய சம்பவங்கள் அப்ப டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகல. இப்ப நம்ம ட்ரோன் டெக்னாலஜி வச்சிருக்கோம். சிசிடிவி இரவுக்கு 1000 கண்கள்னா பகலுக்கு பல லட்சம் கண். ஏன்னா அவ்வளவு சிசிடிவி நம்மகிட்ட இருக்கு.
அப்போ கனிமொழி சொல்றது தவறு. மக்கள் கூடக்கூடாது நம்ம சொல்லவே முடியாது. மக்கள் கூடின பிறகு எல்லாம் கூட போறாங்கன்னு தெரியும் போது அது கூடி முடிச்ச பிறகு நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தோம் இப்படிதான் நம்ம பார்க்க முடியும். பழைய சம்பவங்களை எல்லாம் சுட்டி காட்டி அந்த ஆட்சியில் நடக்கலையா இந்த ஆட்சியில் நடக்கலையான்னு சொல்றது தவறு. காரணம் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அந்த பெரிய ஏர் ஷோவோட அந்த குதூகலத்தை அழிச்சு பல குடும்பங்கள்ல கண்ணீரை வரவழைச்சு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தியிருக்கு. கடைசியில பார்த்தா சோசியல் மீடியாலையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி பரவலான அதிருப்தி கண்டனம் இதெல்லாம் பார்க்க முடிந்தது. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை. நீங்க எவ்வளவுதான் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கடைசியில வந்து ரொம்ப பெரிய புவர் மேனேஜ்மெண்ட் காரணமாக கெட்ட பேர் ஏற்படுத்திடுது. ஜெயந்தன் ஒரு பத்திரிகையாளருங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். அவரோட முகநூல் பதிவுல அவர் இன்னைக்கு காலையில போட்டிருந்தாரு. அவரும் இதே மாதிரி இதே ஷோக்கு போனவர் மகளை கூட்டிகிட்டு திருவள்ளிக்கணியில் ஆபீஸ் ட்ரிப்ளிகன் ஆபீஸ் அங்க கொண்டு போய் டூ வீலரை விட்டுட்டு அவர் மகளையும் கூட்டிட்டு வாலாஜா ரோடு வழியாக நடந்து உள்ள போயாச்சு. 11 காலுக்கு போயாச்சு. ஷோ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஷோ முடியுது. 1 மணிக்கு வளைச்சு ஹெலிகாப்டர் வந்து வீடியோ எடுத்ததுங்க, போட்டோ எடுத்தது. அதுக்கு பிறகு வரலான்னு நினைச்சா அதுல பட்ட கொடுமை எதுவுமே கிடையாது. 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 500 பேர், உயிர் காற்றே கிடைக்கல. என்னோட மூச்சு திணறல பார்த்து என் பொண்ணு பயந்து அழுதுருச்சு. கடைசியா வெளியில வந்தவங்க 5:30 மணி வரைக்கும் வெளியில வந்தாங்க. நானே வந்து ஹால்ஸ் ரோடு சந்துகள்ல எல்லாம் நுழைஞ்சு தப்பிச்சுதான் வெளியில வந்தோம். இது என்ன வகையான ஒரு நிர்வாகம், என்ன வகையான மேனேஜ்மெண்ட்? இவ்வளவு கூட்டமும் போயிட்டு இருக்கிற நேரத்துல வந்து காவல்துறை வாகனங்கள் சர்றன்னு ஒலி எழுப்பிக்கிட்டு ஹாரன் அடிச்சுக்கிட்டு கூட்டத்தை விலக்கிட்டு போனதை தான் பார்க்க முடிஞ்சது. யாராவது இறங்கி கூட்டத்தை ஒழுங்குபடுத்தணும் கூட உயரதிகாரிகளுக்கு அந்த பொறுப்புணர்வு கூட இல்லை. அந்த அளவுக்கு மிக கடுமையாக அவர் வந்து கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். அவர் வந்து கட்சிகளை எல்லாம் சாராதவர், பத்திரிகையாளர் தான், நேரடி அனுபவம். எதுக்காக நான் இது சொல்றேன் அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ல ப்ரீ ஈவெண்ட் பிளானிங் வந்து ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. ஒரு ஈவெண்ட் நடக்க போது 10 லட்சம் 15 லட்சம் இல்ல 1 லட்சம் பேர் கொண்ட ஈவெண்ட்டுக்கு கூட பிளானிங் இருக்கு. ஒன்னு ரிஸ்க் அசஸ்மெண்ட், இந்த மாதிரி கூட்டம் கூடும்போது என்ன ஆகும் அப்படிங்கிற ரிஸ்க் அசஸ்மெண்ட். அப்ப ரிஸ்க் அசஸ்மெண்ட்டே நம்மகிட்ட இல்லையா? அப்புறம் கோஆர்டினேஷன் வித் ஈவெண்ட் ஆர்கனைசர், அதாவது இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்குது. அவங்களோட 92வது ஸ்தாபன விழா. அப்போ அத்தாரிட்டிஸோடையும் ஏர்ஃபோர்ஸோடையும் கோஆர்டினேட் பண்ணி நிறைய ஆர்மி டிப்ளாய் பண்ணியிருக்கலாம் உள்ள. இந்த இடத்துல எல்லாம் ஃபெயிலியர். 3வது கிரௌடு மானிட்டரிங். கிரௌடு வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணிலிருந்து மக்கள் வந்து பல்வேறு ரூபங்களை அங்க போய் சேர்றாங்க. இவ்வளவு கிரௌடு வருது அப்படிங்கிற தகவல் உள்ளூர் உளவுத்துறை, ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் நமக்கு உளவுத்துறை கான்ஸ்டபிள் இருக்காங்க, ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காங்க. அவங்க வந்து மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்கலையா? இப்போ இவ்வளவு கிரௌடு வந்துட்டு இருக்க, மெரினாவை நோக்கி ஒரு இடத்த நோக்கி வந்துட்டு இருக்க, ஏன் வந்து இவங்க வந்து என்ன ஆகும்? அப்புறம் ஒரு இன்டெலிஜென்ஸ் கேதரிங், இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் எஸ்ஓபியில் இருக்கிற விஷயங்க. அப்புறம் வந்து ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் பிளான், இஆர் பிளான் போட்டுருக்கேன். இஆர் பிளான் என்னன்னா, ஒரு அவசரம் வந்துருச்சு, இந்த மாதிரி மக்கள் வெளியேறாங்க, அவ்வளவு பேரும் வரும்போது இந்த மாதிரி துயர சம்பவம் நடக்கும். அப்போ வந்து உடனடியாக ஏன் வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் கொடுக்கல? இந்த இடம் வந்து டோட்டலா வந்து ஃபெயிலியர் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ப்ரீ ஈவெண்ட் பிளானிங் இல்ல. சரி, கிரௌடு மேனேஜ்மெண்ட் வந்துருச்சு, அப்போ கிரௌடை மானிட்டர் பண்ணீங்களா? அதுவும் எஸ்ஓபியில் இருக்குங்க. கிரௌடு மானிட்டரிங் அண்ட் சர்வீலன்ஸ், ஆக்சஸ் கண்ட்ரோல், கிரௌடு செக்மெண்டேஷன், கம்யூனிகேஷன், கிரௌடு டென்சிட்டி மேனேஜ்மெண்ட், இவ்வளவும் வந்து நமக்கு எஸ்ஓபியில் இருக்கு. அது இவ்வளவு கிரௌடு இருக்கு, ஒரு 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 100 சதுர அடியில இல்லைன்னா 100 சதுர கஜத்துல வந்து இவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வந்து வெளியில போகும்போது நமக்கு என்னென்ன எக்ஸிட் தான் இருக்கு, இந்த எக்ஸிட் வழியா இவ்வளவு பேர் முண்டி அடிச்சுட்டு வெளியில போகும்போது என்ன ஆகும், அதுக்கு அடுத்த ரோடுகள்ல வந்து எவ்வளவு பாதிக்கப்படும், இதை கூட அசஸ் பண்ணாம என்ன பெரிய டிராபிக் பிளான் பண்றாங்க? அப்ப யாரோட ஃபெயிலியர்? டோட்டலா அத்தாரிட்டியோட ஃபெயிலியர் தானே. சரி, ஒரு ஷோ நடக்குது, மக்கள் ஆர்வத்தோட பார்க்க வராங்க. ஞாயிற்றுக்கிழமை பகல்ல வந்து வெப்பம் வந்து 35 டிகிரி இருக்குங்கிறது முதலே வந்தாச்சு. நம்ம நவ் காஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்துட்டோம். அதாவது டிஎன் டேஷ் அலர்ட்னு ஒரு ஆப், அதை இறக்குனீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒருக்க எங்க மழை பெய்ய போகுது, எங்க இடி இடிக்க போகுதுன்னு சொல்றாங்களே. அவ்வளவு தூரம் நம்ம டெக்னாலஜியை முன்னேற்றி வச்சிருக்கிறோமே. இப்ப இந்த ஒரு ஈவெண்ட்டை நம்மளால பிளான் பண்ணி ஜனங்களை வந்து ஒரு 1 ஹவருக்குள்ள, அரை மணி நேரத்துக்குள்ள டிஸ்போஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து எதுவுமே செய்யலையே.
இந்த இடம் வந்து அரசாங்கத்துக்கு படுபயங்கரமான கேட்டது. இல்லை, ஏன் நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், மக்களின் அதீத ஆர்வமான்னு கேட்டேன். அது என்னுடைய கேள்வி இல்லை. திமுகவின் சார்பாக வரக்கூடியவர்கள் பேசக்கூடியவைகள் இல்லை ட்வீட் செய்யக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நான் அப்படி கேட்டேன். அது தவறுங்க. நீங்களே அதை மறுத்துருங்க. என்ன காரணம்னா, ஒரு கோயில் திருவிழா போறோம், மக்களுக்கு அப்ப அதீத ஆர்வம் இருக்கா இல்லையா? வேளாங்கண்ணியில எப்படி நடந்தது, மகாமகத்துல எப்படி நடந்தது, பிளான் இல்லாத மக்கள் வந்து வர்றாங்க. ஜெயலலிதாமாவும் சசிகலாமாவும் வந்தாச்சு, மக்கள் கூடிட்டாங்க, இவங்க வெளியில போயிட்டாங்க. அப்ப மக்கள் வெளியில ஏறும்போது என்ன ஆகும்? ஆனா அன்னைக்கு இன்னைக்குமான வித்தியாசம் 30 வருஷம் ஆகி போச்சு. எவ்வளவு டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்ப மக்களோட அதீத ஆர்வம் காரணம்னு சொல்லி எப்படி நீங்க ஜனங்க மேல எப்படி பழி போட முடியும்? இல்ல, ஒரு 5 நாளா அதானே நடந்துட்டு இருந்தது. இந்த பிரச்சாரம் தானே நடந்துட்டு இருந்தது. ஏர் ஷோன்னு இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க விமானப்படை அதிகாரிகள் கேட்டதை தாராளமாக வழங்கிட்டோம், அவங்க கேட்டதை விட நாங்கள் அதிகமாகவே எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார். இன்னொரு பக்கம் சரவணன் அண்ணாதுரை அவர்கள் வழக்கறிஞர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, 10 லட்சம் பேர் கூடுற மாதிரி நம்மக்கிட்ட என்ன இதுவாக இருக்குது, 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஒரு குறுகிய காலத்தில் சென்று வரக்கூடிய கட்டமைப்பு இங்கு உள்ளதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்கணும்? இல்லை, ஒரு 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கூடுறாங்கன்னா 15 லட்சம் பேர் வருவாங்கன்றத அந்த விமானப்படை அதிகாரிக்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இது வந்து ஒரு லிம்கா சாதனை புத்தகத்துக்கு இடம்பெற போதுன்றதும் முன்னாடியே அரசுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க சொல்ற பதில்கள்லாம் எப்படி இருக்கு? மாசு வந்து திறமையான அமைச்சருங்க. எனக்கு அவர் பேர்ல ரொம்ப மரியாதையெல்லாம் உண்டு. ஆம்புலன்ஸ் இந்த ஏற்பாடுகள்லாம் உள்ள நல்லா இருந்துச்சு, அதை எல்லாருமே பாராட்டினாங்க. நிஜமாவே இது 2ஆ பிரிங்க. ஏர் ஷோ நடக்கிற இடம் அது வந்து மெரினா, ஏர் ஷோ நடந்து வெளியேற இடம் எங்க வந்து உங்களுக்கு நெருக்கடியும் மரணமும் ஏற்பட்டுச்சு? ஏர் ஷோ நடக்கிற இடத்துல ஏற்பட்டுச்சா? ஏன்னா அது பறந்த வெளி. அங்க இருந்த மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம சரியான அது பெரிய வெளி, அதுல நிழல் கூடைகள் நம்மளால அமைக்க முடியாது, வெயில் ஜாஸ்தி, நீர் சத்து குறைபாடு எக்கச்சக்கமா வந்திருக்கும், டீஹைட்ரேஷன். அப்ப நம்ம வந்து கொஞ்சம் ஓஆர்எஸ் பாக்கெட்ஸ் ஏகப்பட்டது போட்டு பண்ணிருக்கணும். இவ்வளவு 10 லட்சம் பேருக்கு பண்ண முடியுமாங்கிறதுலாம் சந்தேகம் தான். ஆனா இதே மாதிரியான ஒரு ஈவெண்ட் நம்ம கண்ணெதிர நடந்தது. ஜல்லிக்கட்டு இதே மாதிரினா தானே, வாலண்டியரா வந்தவங்க, எந்த விதமான ஆர்கனைசேஷன் கிடையாது, கண்ட்ரோல் பண்றதுக்கே ஆள் கிடையாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் நான் அங்க நேரடியாக லைவ் எல்லாம் கொடுக்குறவங்க. ஆனா எல்லாம் குழந்தை குட்டிகளோட ஒரு ஷோ மாதிரி தான் ஜனங்க வந்தாங்க. ஈவினிங் ஒரே ஒரு அட்வான்டேஜ், எல்லாமே ஈவினிங் நிகழ்ச்சி, அதனால வெயில், அந்த நீர் சத்து குறைபாடு இல்லை, இயல்பான மாதமும் வந்து ஒரு குளிர் மாதம் நமக்கு, அதெல்லாம் அட்வான்டேஜ். ஆனா வெளியில போகும்போது எக்ஸிட் வந்து ஈஸியா இருந்துச்சுங்களே. எத்தனை டிவி அதுல நம்ம நிகழ்ச்சி கவர் பண்ணியிருக்கோம். சரி, அப்படி நம்ம வந்துங்க ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கிடணும். அது பொறுப்பேற்றுக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து அதை ஜனங்க பேர்ல பழி, இல்ல வந்து ஏகப்பட்ட பேர் நம்ம எதிர்பார்க்காத அளவு கூட்டிட்டாங்க, இவ்வளவு லட்சம் பேர் கூடக்கூடாதுன்னா, அப்போ இவ்வளவு லட்சம் பேர் கூடுற ஒரு ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு தமிழ்நாட்டுக்கு யோக்கியது இல்லைன்னு ஆகி போயிடும். இது என்ன மாதிரியான ஆர்குமெண்ட் எனக்கு புரியல. நான் ஒரு மூத்த பத்திரிகையாளருங்க, இத்தனை வருஷமா எவ்வளவு கிரௌடு நான் பார்த்திருக்கேன், கிரௌட்ல ஏற்பட்ட அசம்பாவிதங்களையும் பார்த்திருக்கிறேன். அதுல இருந்து நம்ம எவ்வளவு பாடம் கத்துருக்கிறோம். நம்மளே வந்து SOP வச்சிருக்கோங்க, தமிழ்நாடு போலீஸ் SOP வச்சிருக்கு. ஆனா அந்த SOP ஏன் வந்து கடைப்பிடிக்கல? மாற்றுத்திறனாளிகள் வந்து என்னோட மாற்றுத்திறனாளி சங்க நண்பர்கள் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்கன்றாங்க. என்னன்னா, எங்களுக்கு அவங்களுக்காக இருந்த பாதையில எல்லாம் VIP ரூட்டா மாத்தி விட்டாங்க, எங்களுக்கு உள்ள போறதுக்கே வழி இல்ல. அப்ப அவங்க ஆர்வமா பார்க்க வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? சரி, நம்ம SOP நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இதே ப்ரீ ஈவென்ட் பிளானிங், கிரௌட் மேனேஜ்மெண்ட் போக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல நம்ம வந்து SOP கொடுத்துடுறோம், எப்படி இதை வந்து நம்ம லாஜிஸ்டிக்ஸ் பிளான் பண்ணணும்னு சொல்லி. கண்டிஜென்சி பிளானிங் இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாடு SOP, பெரிய வெளிநாட்டு SOP எல்லாம் எடுத்து பார்க்க வேண்டாம். ஒரு எமர்ஜென்சி ஆகி போச்சு, கண்டிஜென்சி பிளானிங் என்ன பண்ணுவீங்க? கண்டிஜென்சி பிளானிங் வந்து கிரவுட் டிஸ்பர்சன் ஸ்ட்ராட்டஜி ஏஜரா சொல்லியிருக்கோம். நம்ம இது எல்லாமே வந்துங்க எல்லாத்துலயும் அவைலபிளா இருக்கிற விஷயம் தான். நான் ஒன்னும் புதுசா என் கற்பனையில இருந்து சொல்லல. அப்ப கண்டிஜென்சி பிளானிங்ல கிரவுடு வந்துருச்சு, வெளியேறதுக்கு தவிக்குது அப்படிங்கிற அந்த 1 மணிக்கு மேல நான் கேட்கிறேன், 1 மணிக்கு மேல ஜனங்க போறதுக்கு தவிக்கிறாங்கல்ல, அப்ப கிரவுட் டிஸ்பர்சலுக்கு நீங்க என்ன விதமான நிர்வாகம் கொண்டு வந்தீங்கிறதான கேள்வி. அப்ப ஒரு 1 மணிக்கு ஈவெண்ட் முடிஞ்சு 5:30 மணி வரைக்கும் வெளியேற முடியாம தவிச்சவங்கன்னு இருக்காங்கல்ல அங்க. அப்ப சரி, எப்படி சீர்திருத்தலாம் இத அப்படின்னு வந்து எல்லாருமா சேர்ந்து ஆராயலாம். அரசாங்கத்து பேர்லயே பழி சொல்ல வேண்டாங்க, எல்லாத்தையும் அதிகாரிகள் பேர்லயே பழி போட வேண்டாம். எப்படி நீங்க வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணும், எப்படி தடுக்க முடியும்? அப்படி வந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயத்துக்கு பதிலாக இதை அரசியலாக்கி இவங்க பேர்ல பழியா அவங்க பேர்ல பழின்னு சொல்றதுல எனக்கு என்னமோ அந்த அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை, இன்னொரு பக்கம் இது வந்து ஒன்றிய அரசு நடத்திய நிகழ்ச்சி, ஒன்றிய அரசு இதுக்கு என்ன பங்கு அளிச்சது அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார் சரவணன் அவர்கள்.
அதெல்லாம் இது ஒன்றிய அரசு மாநில அரசு பிரிச்சு பார்க்கறதெல்லாம் தவறுங்க. என்ன காரணம்னா ஒரு ஏர் ஷோ நடக்குது, ஐஏஎஃப் பிளான் பண்ணுது, ரைட்டு. ஆர்மி உண்டு. ஈவன் அஸ்யூமிங் நம்ம மரீனாக்குள்ள ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுறதுனா கூட நம்ம தான் பொறுப்பு அதுக்கு. இதுல எங்க இருந்து ஒன்றிய அரசு மாநில அரசு எல்லாம் வரும்? அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சுங்க, உயிரிழப்பு இருக்கு. உயிரிழந்த பிறகு நம்ம உயிரை மீட்டு கொடுக்க முடியாது. கொடுக்குற பணம் வந்து அந்த உயிருக்கு ஈடாகாது. ஆனாலும் நம்ம கொடுக்கணும். என்ன காரணம்னா அது வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதலா இருக்குங்கிறது தான். குடும்பத்துக்கு ஆறுதல் அதுல வந்து நம்ம சில விஷயங்கள் செஞ்சிருக்கலாங்க. என்னன்னா 10 மணில இருந்து 12 மணிக்கு ஷோ நடக்குன்னா 8 மணிக்கு போய் ஆகணும். 1 மணி திரும்பி வர்றதுக்கு 2 மணியாவது ஆகும். நல்லா ப்ராப்பரா மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா 1 மணிக்கு ஷோ முடிஞ்ச உடனே வெளியில வர்றதுக்கு 2 மணி ஆகும், வீட்டுக்கு போறதுக்கு 4 மணி ஆகும். ஏன்னா நார்த் மெட்ராஸ் தாம்பரத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. அப்ப நம்ம 2 3 ஏற்பாடு பண்ணிருக்கலாம். என்னன்னா போறவங்களுக்கு வந்து நீர் சத்து டீஹைட்ரேஷனுக்கு நம்ம ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கலாம் ரொம்ப ஈஸியா, போறவங்களுக்கான எக்ஸிட் ஏற்பாடு. இப்ப எம்ஆர்டிஎஸ் வந்து முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு வண்டி விட்டுருக்காங்க பறக்கிற இது. செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல இருந்து அதான் லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட் வேலை நடக்கிறதுனால அந்த அத்தாரிட்டிகிட்ட நம்ம கூடுதலா வாங்கியிருக்கலாம். இல்ல நம்மளோட பஸ் போக்குவரத்தை கூடுதலா பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது இதெல்லாம் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைங்க. அது செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு அப்போ செய்ய தவறியதை நம்ம வந்து ஒத்துக்காம இது இவங்களோட வேலை அவங்களோட வேலைன்னு பிரிச்சு பார்த்தா கடைசியில வந்து ஓட்டு போட போறது யாரு? நம்ம தானே, தமிழ்நாடு ஜனங்க தானே ஓட்டு போடணும். நான் ஒன்று சொல்றேங்க, என்னோட அனுபவத்துல இருந்தும் நான் நேரடியா கும்பகோணம் இதெல்லாம் அதுல பார்த்தவங்கிற முறையிலும் அதுல ஏற்பட்ட கெட்ட பிற ஜெயலலிதா அவர்களால் துடைக்கவே முடியல. அதுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆட்சி இருந்துச்சு. ஆனா அந்த ஆட்சியோட கெட்ட வீழ்ச்சிக்கு வந்து அது தொடக்க புள்ளியா மாறிடுச்சு. கடைசியில வந்து வளர்ப்பு திருமணத்துல போய் அது முடிஞ்சது. அதோட வந்து 96 ரொம்ப பெரிய அளவுக்கான தோல்வியாக மாறுச்சு. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இப்படி வந்து புறந்தள்ள கூடாது. சில விஷயங்களை தவறு நடந்துருச்சுங்க. தவறு நடந்த உடனே சில கண்ணீர் துடைப்பு நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும். கண்ணீர் துடைப்பு நடவடிக்கைகளை நான் உண்மையில என்ன நினைச்சேன் அப்படின்னா, நேற்றைக்கு நைட்டே வந்து உயர் அதிகாரிகளோ இல்ல அமைச்சர்களோ பாதிக்கப்பட்டவங்க குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து அப்படிதான் நடக்கும் எப்போ. ஆனா அதுக்கு ஒண்ணும் வழி இல்லை. அப்புறம் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து நீங்க என்னதான் இதுக்கு சமாதானம் சொன்னாலும் ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப ஆளுங்கட்சி தரப்புல இருந்து இந்த மாதிரி பதிவுகள் போடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. எதிர்கட்சி குறை சொல்லுங்க, அதிக ஒரு மிகைப்படுத்தி கூட குறை சொல்லும், அது வேற விஷயம். ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க சார், திமுக அதிமுக. இது வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, திமுக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவுக்கு இதை சொல்ல தகுதியே கிடையாது, அருகதையே கிடையாது. காரணம் வந்து மகாமகம், நீங்களே குறிப்பிட்ட மாதிரி மகாமகம், எம்ஜிஆர் நகரில் நடந்த ஒரு துயர சம்பவம், இது மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. அதிமுக தரப்புல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, 2013 ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இதே விமான சாகசம் நிகழ்ச்சி நடந்து 2003 நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 13 லட்சம் பேர்கிட்ட வந்தாங்க. அதை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சாங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சு முடிச்சதா அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. இப்படி இதை மாத்தி மாத்தி உங்களுக்குள்ள இதை பேசிக்கிறத எப்படி சார் பாக்குறது? அது தவறுங்க. இது திருப்பி திருப்பி அரசியலாக்குறதா தவறுன்றனா. சரி, கும்பகோணம் நடக்கும் போதே வந்து அது அப்போ இதே மாதிரிதான் அப்ப அதிமுக சொல்லுவாங்க, முன்னாடி இப்படி நடக்கலையான்னு. முன்னாடி நடந்ததுனால தானே அவங்களை தோக்கடிச்சிருக்கோம். ஆட்சியில் இருக்காங்களா? சரி, அந்த மாதிரியான வாதங்கள் எப்போதுமே ஜனங்க மத்தியில எடுபடாது. நம்ம வந்து ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடுல மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம நடத்துறோம், ஆட்சி நடத்துறோம். ஆட்சியில பிழைகள் ஏற்படுது, மக்கள் அதிருப்தி அடைகிறாங்க. அப்ப அந்த அதிருப்தியை எப்படி களையணும்னு தான் நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல வந்து பிளானிங் ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இதை தாண்டி கிரௌடு சேர்ந்துருச்சுங்க, வெளியில போகுது. அத்தனை 10 லட்சமோ 15 லட்சமோ ஏதோ ஒரு நம்பர் சொல்றீங்க. அந்த நம்பர் வந்து மெரினால இருக்கிற அந்த நேரோ எக்ஸிட் பாயிண்ட்ல தான் வெளியில போகணும், வேற வெளியே கிடையாது. அவன் என்ன கடல்ல விழுந்தா நீஞ்சி போக முடியும்? அப்போ மெரினாவோட நேரோ எக்ஸிட் பாயிண்ட் அது எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும், உயர் அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும். அங்க வந்து நீங்க குறைந்தபட்சம் இவ்வளவு பெரிய கிரௌடு உள்ள வந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கிறதான கேள்வி. அது ஈஸி தானேங்க. உள்ள 2 மணி நேரம் ஏர் ஷோ நடக்குதுங்க. 2 மணி நேரம் கழிச்சு மக்கள் வெளியில போறாங்க. நம்மகிட்ட இருக்கிறது இவ்வளவுதான், வெளியேற்றக்கூடிய வழி இவ்வளவுதான். ஏங்க, ஒரு விஜய் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு, அதுக்கு நம்ம 26 கேள்வி போடுறோம். எக்ஸிட் பாயிண்ட் எத்தனைன்னு கேட்கறோம். ஆண்கள் எவ்வளவு வருவாங்க, பெண்கள் எவ்வளவு வருவாங்க, குழந்தைகள் எவ்வளவு வராங்கன்னு கேட்கறோம். ஒரு எமர்ஜென்சி இல்ல கேட்கத்தானே செய்யணும், கேட்கத்தானே செய்யணும். அதாவது ஒரு போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிக்கல அப்படின்னா யாரை கேட்டுட்டு பெர்மிஷன் கொடுத்தீங்கிற கேள்வி வரும். சோ ஒரு கேள்வி கேட்கறாங்க, அவங்க பதில் சொல்றாங்க. அதையும் தாண்டி ஒரு அசம்பாவிதம் நடந்தா ஏற்பாட்டாளர்கள் பொறுப்புன்னு ஆயிரும். இங்க ஏற்பாடு செஞ்சது யாரு, இல்ல
மூணுல வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட்ல பிரச்சனை இல்லையா அப்படின்னா மகாமத்துல பிரச்சனை, இந்த கேள்விக்கே இடம் இல்லை. என்னோட பார்வை இத்தனை வருஷம் அனுபவத்துல இருந்து இவ்வளவு பெரிய ஈவெண்ட் உள்ள நடக்கு, வெளியில வரப்போறாங்க ஜனங்க, அப்ப இந்த பிரச்சனை ஏற்படும் என்று யூகிக்க தவறியவர்கள் யார்? யார் அதுக்கு பொறுப்பேற்பு ஏற்கணும்? பொறுப்பேற்றால் அல்லது பொறுப்பேற்காவிட்டால் அவர்கள் மேல என்ன நடவடிக்கை? ஜனங்களுக்கு எது திருப்தி தரும் அப்படின்னா, சங்கடாகி போச்சு, உயிரிழப்பு ஏற்பட்டு போச்சு, அவங்களுக்கு ஒரு வகையில ஆறுதல், ஒரு வகையில நிவாரணம், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அட்மிட் ஆகிருக்கிறவங்கள போய் பார்க்கணும், அதுக்கு பிறகு இன்னார் வந்து இதுக்கு பொறுப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கணும். இனிமேல் இப்படி நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணும். வருமுன் காத்தல் சிறந்தது, வந்த பின்னாவது நீங்க காக்கணும்ல. அரசு அதிகாரிகள் யாரை வந்து மக்கள் பாக்குறாங்க சார்? இதுக்கு பொறுப்பு வந்து அரசுன்னு பார்க்கணுமா இல்ல அதிகாரிகள் பார்க்கணுமான்ற ஒரு குழப்பம் இருக்கா இதுல? ஏங்க, அதிகாரி ஓட்டு கேட்க போறது இல்ல. கண்டிப்பா. அப்ப இப்போ அந்த காலத்துல ஆட்சியில் இருந்த அதிகாரத்துல இருந்த உயர் அதிகாரிகள் இன்னைக்கும் கூட அதிகாரத்துல இருப்பாங்கல்ல. அதிகாரிகளுக்கு என்னைக்குனாலுமே அவங்க ஜனநாயகத்துல அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு கும்பிட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிருது இல்ல, எஸ்கேப் ஆயிடுவாங்கல்ல அவங்க. ஆனா அரசியல்வாதி தானே கடைசியில ஜனங்கள்கிட்ட போகணும். அப்ப யார் பக்கம் பொறுப்புன்னு பார்க்காம யார் பக்கம் வந்து ஜனங்க வந்து குறை கூறுவாங்கன்னு பாருங்க. அப்படி பார்த்தா இப்போ ஆளும் திமுக அரசுக்கு இது என்ன மாதிரியான ஒரு செய்தி சார்? இன்னும் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணுங்க. அதிகார வர்க்கத்துக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில ஒரு கேப் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அதாவதுங்க, நான் ஆக்டிவ் பத்திரிகையாளனா இருக்கும்போது இன்டெலிஜென்ஸ் விங்கு, உயர் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பத்திரிகையாளர்களுடைய தொடர்பு வச்சிருப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல இவ்வளோ இந்த மாதிரி இருக்குங்க பார்த்துக்குங்கன்னு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஃபீட்பேக் கொடுப்போம், அவுட் ஆஃப் குட்வில். அது எல்லா ஆட்சியிலையும் உண்டு. ஆனால் இப்போ நான் இப்போ இருக்கிற அதாவது என்னோட பழைய நண்பர்கள்லாம் இப்போ வந்து ஆக்டிவா இல்லை, பத்திரிக்கை உலகத்தில் ஆக்டிவா இல்லை. ஆனால் மற்றவங்ககிட்ட நான் கேட்குறேன், இந்த மாதிரி அரசாங்கத்துல இருந்து யாராவது உங்களோட டச்சில் இருக்காங்களா? ஒண்ணுமே இல்லை. சரி, அதிகார வர்க்கம் தனியா இருக்கு, இப்போ ஆட்சி தரப்பு தனியா இருக்கு. ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரே ஒரு லிங்க் எதுன்னா கீழே இருக்கிற கட்சி அமைப்புகள் தான். கட்சி அமைப்பு கட்சி சார்ந்தது. அப்ப அவங்க வந்து குறைபாடுகளை சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளர் இல்லை, அதுக்கு கீழே ஒரு வார்டு செயலாளர்னு எடுத்துங்களேன். இந்த வார்டு செயலாளர் வந்து ஒரு குறைய சுட்டி காட்டுவாரா? ஒரு ஆளுங்கட்சி வார்டு செயலாளர் இதெல்லாம் தாண்டின ஒரு செட்டப் வேணும். அது எல்லாருக்கும் வேணுங்க, எதிர்கட்சி கூட வேணும். அப்பதான் எதிர்கட்சி அவங்களோட தவறுகளை கண்டுபிடிச்சு திருத்த முடியும். அன்பார்ச்சுனேட்லி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு போய் இன்னைக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நம்மளால வந்து அந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்களை முன்கூட்டியே நம்ம தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா 1-2 சாராய டெத்து ஏற்படும் போதே வந்து கண்டிப்பாக அதை தடுத்திருக்கலாம், இல்ல அவங்களுக்கு உரிய சிகிச்சைகள் கொடுத்துருந்துருக்கலாம், இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. 1-2 நடக்கும் போதே மேலதிகாரிகள் வந்து இது சாராயத்தினால ஏற்படலைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு பேர் சம்பாதிச்சாங்க. எந்த இடத்துல மிஸ்ஸிங் அப்படின்னா வந்துங்க, இன்டெலிஜென்ஸ்ல மிஸ்ஸிங். இன்டெலிஜென்ஸ் கேதரிங்கிறது ஒண்ணு ரெகுலர் போலீஸ் மூலமாவே கேதரிங்க, அது வேற. ஆனா இன்டெலிஜென்ஸ் கேதரிங் த்ரூ நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிறது என்னோட பார்வை. அதுக்கு தொடர்பு வேணும். இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்று 1 வார காலத்திற்குள் இப்படி ஒரு சம்பவம் சொல்லி அதுவும் ஒரு பக்கம் வைரலாக பேசப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் வந்து என்னுடைய பணி தான் உங்களுக்கு வந்து பதில் சொல்லும் அப்படின்னு ஒன்று சொன்னார். ஆனால் அவர் பதவியேற்று 1 வார காலத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் அப்படின்றது அவருக்குமே ஒரு கருப்பு புள்ளியாக தான் பார்க்கப்படுது. இது அவர் எப்படி பார்ப்பாரு? அவருக்கான ஒரு இது என்னவா சார் இருக்கு, இதில் ரோல் என்னவா இருக்கு? பெரிய கருத்து எனக்கு அதை பற்றி இல்லைங்க. இது எல்லாரும் கூட்டு பொறுப்பு தான். அமைச்சரவைன்னு வரும்போது கூட்டு பொறுப்பு தான். அது உதயநிதி அவர்களுக்கும் பொறுப்பு தான், எல்லாருக்குமே பொறுப்பு தான், முதலமைச்சருக்கும் அது பொறுப்பு தான். அதனால ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பதவி ஏற்றாரு, 7 நாளுக்குள்ள சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா 70 நாள் கழிச்சு ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கு பொறுப்பாக மாட்டாரு. அது பாயிண்ட் இல்லைங்க. பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது என்னென்ன வகையில நடவடிக்கை எடுக்க போறீங்க, இனிமேல் வந்து இப்படியான ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க. அப்போ வந்து என்ஹான்ஸ்டு கிரௌடு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கே நம்மகிட்ட இல்லையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இது ஓகேங்க, மெரினா அவ்வளவு பெரிய இடம், உலகத்திலேயே 2வது பெரிய பீச். அதுல இருந்து 5 லட்சம் பேரோ 10 லட்சம் பேரோ வெளியேறினதை, நம்மளும் சில லட்சம் பேர் வெளியேறினதை நான் கண்ணால வந்து ஜல்லிக்கட்டு இதோட நான் பார்த்திருக்கேன். 5 நாள் வெளியேறினாங்க, எந்த அசம்பாவிதமும் இல்லை, யாருமே அதுக்கு கண்ட்ரோலே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஜனங்க தங்களுக்கு தாங்களே கட்டுப்பாடு வச்சுட்டு தான் போனாங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு குரல் எழுப்பின விஷயம் இது மெரினா. பிற ஊர்கள்ல நடந்தது பார்த்தீங்களா, அதுலயுமே வந்து சின்ன ஏரியால இருந்து ஆயிரக்கணக்கான பேர் வெளியில போனாங்க. திருச்சியில எல்லாம் நம்ம லைவா டிவில கவர் பண்ண விஷயம் தான். அப்போ சுய கட்டுப்பாடோடு ஜனங்களே போகும்போது
நீங்க வந்து மிக எளிதாக இவ்வளவு பெரிய ஒரு கிரௌடு வெளியில போகுது, அவங்க இப்படி ஆயிரும்னு ஏன் யூகிக்க தவறிட்டீங்க? அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரௌட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கே இல்ல. அப்புறம் ஒரு இம்ப்ரூவ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எல்லாத்துக்கும் ட்ரோனை பறக்க விட்டு நம்ம பாக்குறோம். சாக்கடை அடப்பு கூட ட்ரோன் பறக்குது. ட்ரோன் இங்க பறக்க முடியாது, ஏன்னா அது நோ ஃபிளை ஜோனா மாறி இருக்கும். அது கஷ்டங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது மெரினாக்குள்ள ட்ரோன் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஃபிளைட்டே நம்ம வந்து ரெகுலரா கமர்ஷியல் ஃபிளைட்டே நிறுத்திட்டாங்க, வான்வெளி அடைக்கப்பட்டு விட்டது. அப்ப ட்ரோனுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஆனா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கிரௌடு வெளியில போகுதுல, அதாவது காமராஜர் சாலையில, அதை ஒட்டின சாலைகள்ல, அங்க வந்து நம்ம ட்ரோன் மூலமாக வந்து எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். சரி, ட்ரோன் மூலமா பண்ண முடியல, விட்டுருங்க, அதுல ஏதோ டெக்னிக்கலா ப்ராப்ளம் இருக்கு. ஆனாலும் நம்மளோட பிற அமைப்புகள், அதாவது அது வந்து ஒரு ஊர்காவல் படையா இருக்கலாம், இல்ல ரெகுலர் காவல் படையா இருக்கலாம், இல்ல வாலண்டரி போர்ஸா இருக்கலாம், இல்ல ஈவன் அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கூட ஏன் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணல? இந்த கேள்வியை எல்லாருமே எழுப்பியிருக்காங்க. அதாவது சின்ன சின்ன சந்துகள் வழியா, ட்ரிப்ளிகேன்ங்க இருந்து சின்ன சின்ன சந்துகள் வழியா எஸ்கேப் ஆகி வந்தவங்க, உயிரை கையில பிடிச்சிருக்காங்க வந்திருக்காங்க. எஸ்கேப் ஆகி வந்தவங்க தண்ணி, அப்புறம் வந்து ஒரு சிறிய சிற்றுண்டி, குழந்தைகளோட வராங்க, அதுக்கு கூட யாருமே இல்லைங்க. அப்ப அதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கலாமே. இப்போ எவ்வளவு வாலண்டியர் இருக்கு நம்மகிட்ட, எவ்வளவு ஆர்கனைசேஷன் இருக்கு, எவ்வளவு வாலண்டியர் ஆர்கனைசேஷன் இருக்கு, எவ்வளவு கட்சி அமைப்புகள் இருக்கு. ஒர்ஸ்ட் காமராஜர் சாலையில இவ்வளவு, கடற்கரை சாலையில இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுது, அதுல இருந்து வர்ற கிரௌடு இந்தந்த சாலைகள் வழியாக வரும், அந்தந்த சாலைகள்ல அவங்களுக்கு வந்து தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது கூட வழி இல்லைங்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். கண்டிப்பாக சார், இந்த மாதிரி மீண்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய தொடர் விருப்பமாகவே எப்பவும் இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை ரெட்ரோலுக்ஸின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.